இந்த போரில் இருக்கிற ரொம்ப முக்கியமானவங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இதுதான். இந்த ஏன் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இவ்வளோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்ப அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கலாமே, ஏன் மிஸ் பண்ணோம்? இல்லை, இது வந்து நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்றதை பிரதமர் 3வது நாளே சொல்லிட்டாரு. இதில் சம்பந்தப்பட்ட பயங்கரவாதிகள், அந்த பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸ், இவங்களை குறிவைத்து தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம தொடங்கணும். ஒரு 3 நாட்கள் யுத்தமாக அது போச்சு. இதே நீங்க ராணுவத்துக்கு மிலிட்டரி அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க அரசியல் தலைமை, நீங்க பிஓகே மீட்டெடுக்கணும்னா அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் வேற. இந்த சண்டை நீங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், ஜம்மு குறிப்பா இந்த இடங்கள்ல தான் அதிகமாக இருந்துச்சு. பிஓகே நம்மளுடைய வடக்கு எல்லையில் இருக்கு. இப்போ அந்த இடத்துல போகணும், மவுண்டைன் வார்ஃபேர்ல போகணும் அப்படின்னா நீங்க முதல்ல அரசுக்கு அந்த அளவுக்கான செலவு பண்ணக்கூடிய அந்த பட்ஜெட் அவங்க ஒதுக்கணும். இது உடனடியாக பண்ணக்கூடியது கிடையாது.